அடர்ந்த ஆலமர காட்டுக்கு நடுவில் அமைந்திருக்கின்ற திருவிலங்காடு சிவபெருமான் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற வடராஜேஸ்வரர் கோவில் பற்றின பல விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயங்களும் நான் உங்களுக்கு ரொம்ப விரிவாகவே இதில் நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்தின சபை, அதாவது 5 சபைகள் உள்ளது. அதில் இங்கே ரத்தின சபையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிவபெருமான் பார்த்திங்கன்னா தன்னுடைய காலை தன்னுடைய முகத்துக்கு நேராக தூக்கி ஊர்த்துவ தாண்டுவ நடனம் ஆடுவார், தாயாருடன் சேர்ந்து, அம்பாளுடன் சேர்ந்து. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். மற்றும் காரைக்கால் அம்மையாரை இறைவனே அம்மையாரே அப்படின்னு அழைத்த ஒரு இடம் இந்த இடம். காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி பெற்ற தலம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோவில் இருக்குது. முக்கியமாக ரத்தின சபைன்னு சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி இந்த கோவில் மற்றும் கோவிலை சுற்றி உள்ள தல வரலாறு மற்றும் இங்கே அரக்கர்களை அழித்த அந்த காட்சிகள் மற்றும் அங்கு காளிக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த நடன போட்டி, அதில் நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொக்கிஷங்களை, வரலாற்று பொக்கிஷங்களை அமைஞ்சிருக்கின்ற இந்த தலத்தை பற்றின முழு காணொலியை வாங்க போயிட்டு பார்ப்போம். செங்கா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி திருவிலங்காட்டில் அமைந்துள்ள வடராஜேஸ்வரர் திருக்கோயில் பற்றின வரலாறு, கோவில் பற்றின சிறப்பு அம்சங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோவிலுடைய குளத்திலிருந்து இயற்கையில் கொஞ்சம் இந்த அழகான இடத்துலேருந்து இந்த காணொலியை நம்ம துவங்குகிறோம். கோவில் கோபுரத்துடைய தரிசனத்தோடு. ஸோ திருவிலங்காடு ரயில் நிலையத்திலேருந்து மிக அருகில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அருள்மிகு திருவிலங்காடு வடராஜேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பஞ்ச சபைகளில் முக்கியமான ஒரு சபையான ரத்தின சபை அமைந்துள்ளது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் திருவிலங்காடு எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த வடராஜேஸ்வரர் திருக்கோவில். அது என்னங்க இந்த கோவில் வடராஜேஸ்வரர்னா என்னங்க அப்படின்னா, ஆலங்காடு அப்பர் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் இங்கே மூலவர். ஆலங்காடு, அதாவது அந்த காலத்தில் ஃபுல்லாக ஆலமரம், ஏகப்பட்ட ஆலமரமாக காடாக அமைந்திருந்த ஒரு காட்டுக்கு நடுவில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இங்கே உருவாகியிருக்கிறார். அப்படி உருவான இந்த கோவிலுக்கு முன்னாடி ஆலங்காட்டு அப்பர் கோவில்னு அழைக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி இந்த கோவில் வட அரேணீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுடைய மூலவர் ஆலங்காட்டு அப்பர் என்று அழைக்கப்படுகின்ற வடராஜேஸ்வரர் அம்பாள் வண்டார்கோழி. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்பே சொன்னது போல் ரத்தின சபை இங்கே அமைஞ்சிருக்கிறது. இந்த ரத்தின சபையில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடராஜர் இங்கே பார்த்திங்கன்னா ஊர்த்துவ தாண்டம் ஆடிய இடம். ஊர்த்துவ தாண்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய முகத்துக்கு நேராக தன்னுடைய பாதத்தை தூக்கி நடனம் ஆடிய ஒரு சபை. அதனால தான் இது ஊர்த்துவ தாண்டம் ஆடிய சபை அப்படின்னு அழைக்கப்படுகிறது நடராஜர். இந்த சபையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஒரு தலமாக இங்கே அமையப்பட்டுள்ளது. காரைக்கால் அம்மையாரையே தலைகீழாக நடந்து இங்கே சிவபெருமானுடைய அருளை பெறுறாங்க. அப்போது அவங்களுடைய பக்தியை பிரமிச்சு போய் சிவபெருமான் அம்மையாரே அப்படின்னு அழைக்கப்பெற்ற ஒரு இடம். காரைக்கால் அம்மையாருன்னு ஒரு இறைவனே அழைச்ச இடம்தான் இந்த திருவிலங்காடு சிவன் கோவில், இந்த தலத்தான். இந்த கோவிலுடைய சிறப்பு வாய்ந்த வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ஆலமரம் அதிகமாக இருந்த அந்த காட்டுக்கு நடுவில் சும்பன் நிசும்பன் சொல்லிட்டு 2 அசுரர்கள் இங்கே தங்கி இங்கே இருக்கிற மனுஷர்களையும் தேவர்களையும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்குறாங்க. அப்போ அதை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அம்சமான காளியை அங்கே அனுப்பி அந்த காளி அந்த சும்பன் நிசும்பன் இருவரையும் வதம் செய்கிறாங்க. இவங்க வதம் செஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்ரோஷத்தை அடக்க முடியாமல் மிகுந்த அளவில் ஆக்ரோஷமாக இருக்கும்போது அந்த கவனித்த முஞ்சிகேச கார்கோட முனிவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை அங்கே வர சொல்கிறாரு. ஸோ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவரும் தன்னுடைய காளி போன்ற அவங்க எப்படி ஆக்ரோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி இவரும் ஒரு மிகுந்த ஆக்ரோஷமான வடிவில் அங்கே வராரு. அங்கே வரும்போது காளி என்ன சொல்கிறாங்க, நீ என்னுடன் நடனம் ஆடி போட்டி போடுங்க, யார் வெற்றி பெறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கும் ஒரு போட்டி துவங்குது. அப்படி அந்த போட்டி நடக்கும்பொழுது அந்த போட்டியில்
சிவபெருமன் என்ன பண்ணுறாரு, அந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய காதில் இருந்த ஒரு மணியை கீழே விழ செஞ்சு அது தன்னுடைய கட்டை விரல் காலால் எடுத்து அதை நெற்றிக்கு நேராக கொண்டு வந்து அவர் அந்த மணியை தன்னுடைய காதில் போட்டுறாரு. இதை பார்த்த காளி தேவி தன்னால் அந்த மாதிரி செய்ய முடியாதுன்றதை உணர்கிறாங்க, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறாங்க. அப்போ சிவபெருமான் அம்பாளுக்கு சொல்கிறாரு, என்னையன்றி உனக்கு சமமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்த்து, காளியை பார்த்து சிவபெருமான் சொல்கிறாரு. அதாவது எனக்கு நிகரானவர் நீ, எனக்கு நிகர் நீ மட்டும்தான். அதனால் என்னை தரிசிக்கணும் அப்படின்னா பக்த கோடிகள் உன்னை முதல்ல பார்த்துட்டு வரணும். உன்னை பார்த்துட்டு உன்னை தரிசிச்சுட்டு என்னை தரிசித்தா மட்டும்தான் அவங்களுக்கு முழு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்த கோவிலுக்கு போனோம்னா இங்கே இருக்கிற நம்ம காளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகிறது வழக்கமாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ வரலாற்றில் நான் சொன்ன அந்த பத்திரகாளி கோவில் இதுதான். கோவிலுடைய தோட்டத்தை நம்ம பார்க்குறோம். அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நம்ம தில்லைக்காளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜரை போய் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம இந்த பத்திரகாளி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள சிவபெருமானை பார்க்க நம்ம போகிறோம். ஸோ கோவிலுடைய அழகிய தோற்றம் பாருங்கள். குளத்துக்கு மிக அருகிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கும், குளத்தை ஒட்டியே. ஸோ ரொம்ப பூங்காவனமாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். ஸோ பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிவனை பார்க்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த நடனத்தோடைய இந்த இது அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே பெரிய மதில் சுவர் தெரியுது பாருங்கள். பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வெளியே அந்த மதில் சுவர் உள்ள தான் நம்ம கோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தாயார் அம்பாள் வந்து கோபமாக இருக்கும்போது இந்த கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்காக முஞ்சிகேஸ்வரர் முனிவர் தோன்றினார்னு சொன்னேன். அவர் தான் போய் சிவபெருமான்கிட்ட சொன்னார்னு. ஸோ அந்த முஞ்சிகேஸ்வரர் அவருடைய ஆலயம் தான் அந்த ஆலயம். இந்த கோவில் உருவாவதற்கு இந்த முஞ்சிகேஸ்வர முனிவரும் ஒரு மிகப்பெரிய காரணம். இங்கே இருக்கார் பாருங்கள். ஸோ இவர் வந்து சிவபெருமானை கூப்பிட்டு வரலைன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஆலயம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. தான் தோன்றீஸ்வரராக தோன்றிய இந்த சிவபெருமான் நமக்கு கிடச்சிருக்க மாட்டார். ஸோ அவரை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம். ஸோ இதுதான் திருவிளங்காடு சிவன் கோவிலுடைய வடகாரணீஸ்வரருடைய ஆலயம். நம்ம போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம். ஸோ அதனால் இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் நடந்திருந்தது நந்தி பகவானுக்கு. ஸோ இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து அப்படியே நான் கோவிலுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். மிக அருமையான ஒரு கோபுரம் தரிசனம். இந்த கோவிலுடைய வரலாற்றில் சொன்னது போலவே ஆலமர காடாக திகழ்ந்து இறைவன் சுயமாக உருவானதால் இந்த கோவில் வட ஆரணீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கோவில் வந்து மிக மிக ஒரு அமைதியாக இயற்கையில் கொஞ்சம் ஒரு அமைப்பில் உருவாகியிருக்கு. ஸோ நிறைய பறவைகளுடைய சத்தங்களை கேட்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலுடைய தூண்களும் சரி சிற்பங்களும் சரி மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு திருக்கோவில், பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில். பஞ்ச சபைகளில் ரத்தின சபை அமைந்துள்ள இந்த திருவிளக்காடு பாரண்டேஸ்வரர் கோவிலில் நம்ம வந்து அடியெடுத்து வச்சோன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த கோவிலில் ஆலங்காட்டு அப்பரை பார்த்துட்டு மண்டார்கோழி அம்பாலையும் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து வெளியே வரும்போது அப்படி ஒரு மன திருப்தி இருக்கும் அந்த கோவிலில். முக்கியமாக காரைக்கால் அம்மையார் வந்து முக்தி பெற்ற ஒரு இடம். சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரே என்று அழைத்த ஒரு புனிதமான ஒரு தலம். வேறு எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு காட்சிகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இந்த திருவிளங்காடு சிவன் கோவில். நடனம் என்று சொன்னாலே நடராஜர் தான்.
அப்படி நடனக்கலையில் தேர்ச்சி பெற விரும்புகிற மாணவ மாணவிகள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் சிறந்த ஒரு கலைஞராகலாம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்த பக்த கொடிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். கண்டிப்பாக இந்த காணொலி மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவரும் குடும்பத்துடன் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பெற்று சிவபெருமான் மற்றும் காளிகாம்பாள் அருளை, காளியின் அருளை பெற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ வேறு ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீனிவாசன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.